இப்போது கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எக்மோரில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. ஒரு பெரிய வங்கி, அதாவது அது வந்து ஒரு ப்ரைவேட் வங்கி தான், ஓகே, அது வந்து ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி. அந்த வங்கி மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டது. அதில் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னிங்கன்னா, சுமார் 1.5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கார் ஒரு நபர். அவர் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கிறார். அவருக்கு வந்து முன்னாடியே வந்து பணம் வந்துருச்சு, அதனால் ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறாரு. ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அவங்க வந்து கேட்குற தொகை வந்து பெரிய தொகை, 1,70 லட்சம் கேட்குறாங்க. இவர் அதையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அதிகமாக கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒம்புட்ஸ்மன் போயிருக்கார், ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட போயிருக்காரு. ஒம்புட்ஸ்மன்லேயும் சரியான இவருக்கு தீர்வு கிடைக்கல. சரி, அடுத்து என்ன தான் பண்ணுறதுன்றதுக்குள்ளே திடீர்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஆடிட் பண்ணி சுமார் 14 லட்சம் ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் திருப்பி கிரெடிட் பண்ணுறாங்க. இது ஏன் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு.